சென்னை கிளைமேட் ஒரு ஊரான ஊரில் நைட்டு மழை பெய்யலாம், காலையில் மழை பெய்யலாம். ராப்பகலாக மழையே பெஞ்சிருந்தா மனுஷ மக்கள்லாம் எப்படி தான் வாழ்கிறது? காலையிலே வேலைக்கு வந்தோடனே பசி, இங்கிட்டு வேற குளிர், ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறதுக்கு தான் இந்த டீயும் ரஸ்கம். இந்த டீ குளிர ரஸ்கை நினச்சி அப்படியே சாப்பிடையில் வரும் பாருங்க ஒரு ஃபீலு. அப்பா அப்பா அப்படியே சொர்க்கத்துக்கே போய்ட்டு வந்துடலாங்க. அந்த மாதிரி பசி பஞ்சம் எல்லாம் பறந்து போயிடும். அங்கேருந்து வேலை முடிச்சுட்டு அப்படியே சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் சாம்பார் தான், பொரியல் நல்லா நிறையா சாப்பிட்டோம். அதில் ஃபைபர் நிறையா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே சாப்பிட்டு டியூட்டி முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா தார் வாசனை. இந்த எலெக்ஷன் டைம் வந்துட்டாலே போதும், ரோடு ஃபுல்லாக அப்படியே பலன்னு ஆயிரும். தார் வாசனை, எங்கிட்டு பார்த்தாலும் தார் வாசனை, எங்கிட்டு பார்த்தாலும் புது புது ரோடு போட ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே டியூட்டி முடிச்சுட்டு குட்டி குழியில் போட்டு நேராக அந்த ரோட்டில் வந்து உட்காந்துரும். இங்கே உட்காந்து யூடியூப்க்கு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. மினி ஆஃபீஸ்னே சொல்லலாம். இங்கே தான் யாரும் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதெல்லாம் முடிச்சுட்டு ரூம் போகிற வழியில் பார்த்தோன்னா நானும் என் நண்பனும் இந்த அண்ணனை மீட் பண்ணோம். இந்த அண்ணனை பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதனால் அடுத்த வீடியோவில் தனியாக சொல்கிறேன். டாட்டா பாய்.